வணக்கம் அம்மா உறவுகளே, ஜேமிலேருந்து உங்கள் தரன். என்னோட கதிரனையும் லைஃப்பில் இணைஞ்சிருக்கிறார். நான் இன்றைக்கு கதைக்க போகிற விடியம் எதை பற்றி என்றால், அர்ச்சுனா ராமதானன் என்ற இந்த சிங்கள அம்பை பற்றி நானும் கதிரனாவும் ஏற்கனவே 8 மாதமாக தொடர்ந்து பரப்பு செய்திருக்கிறோம். இவர் சிங்களத்தில் உளவுத்துறையால் இறக்கப்பட்ட அம்பு என்றும் அவரை பற்றியான எல்லா விடயங்களையும் ஒழுக்க ரீதியான எல்லா விடயங்களையும் நாங்கள் சொல்லியிருந்தோம். அப்படி என்னும் எங்களோட மக்கள் ஐக்கிய நாடு சபையின் பொறுமுறையை தோக்கடித்து இப்படிப்பட்ட சிங்கள அம்புகளுக்கு வாக்களித்து அவர்களை இப்போ பார்லமெண்ட்டில் போய் நிறுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் என்ன சொன்னோமோ, அவர் பார்லமெண்ட்டுக்கு போனால் என்ன வேலை செய்வார்ன்னு நாங்கள் சொன்னோமோ அந்த வேலையை அவர் இப்போ சிங்கள கைக்கூலியாக உளவுத்துறையின் உளவுத்துறை எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை அப்படியே அங்கே வாசித்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு இதில் ஒன்று மறுபடியும் வன்னி மண் அவமானப்படப்படுது. எப்படி என்றால் இவர் வன்னி உலர் பாசறை என்ற ஒரு இதையும் இதன் ஒன்றும் வன்னி மண்ணை இந்த பாலியல் ரீதியான விடயங்களில் அவமானப்படுத்துகிற விடயத்தையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு பதிவு எங்களோட காணொலி நீங்கள் 5 வருஷம் இதை பார்த்துருந்தீங்க என்றால் இதே விடயத்துக்கு கருதுடன் நானும் குறை கொடுத்துருப்போம். அப்போ இந்த போராளிகள் ஒத்துமொத்த போராளிகளையும் ஐக்கிய நாடு சபையில் வேலை செய்கிற ஒரு நபர் என்ன சொல்லிடுறது, இந்தியா அமெரிக்காவில் போய் பெண் போராளிகள் பாலியல் தொழிலில் ஈடுபடினம் என்று ஒருத்தர் 2 பேர் செய்கிற பிழைக்கு ஒத்துமொத்த போராளிகளையும் அந்த அந்த ஒரு பார்வையை முத்திரையை குத்தி இருந்தார். அதுக்குத்தான் நாங்கள் தீவிரமான கண்டனத்தை தெரிவித்திருந்தோம். அதை பற்றித்தான் இப்போ கதிரனோட கதைக்க போகிறோம். அந்த காணொலியில் எங்கள்கிட்ட இருந்து பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. அதெல்லாம் இப்போ அழிஞ்சபடியால் எங்களோட தளம் அழிஞ்சபடியால் அந்த காணொலியில் இல்லாமல் போயிடுது. என்னுடைய மீண்டும் அதை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்குது. இப்போ மீண்டும் கிளிநொச்சியில் பாலியல் இருக்குது, இந்த இப்படி மக்கள் அசிங்கமாக வாழினம் ஏன் இவர்கள் இதன்னினம் என்றால் எங்களோட இறுதி போர் நடந்த இடம் வன்னி. அந்த வன்னி மண்ணை பொய்யான தகவலை கொண்டு இவர் அந்த அந்த பெண்ணை அவமதிக்கையில் மாறாக இவர்கள் அவமதிக்கிறது எங்களை மண்ணை என்றதை ஞாபகத்தை வச்சு கொண்டு கதிரனோட தொடரும். வணக்கம் கதிரன். வணக்கம் தம்பி, சும்மா இருக்கிறீங்களா? நான் சும்மா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நல்லா இருக்கிறோம் தம்பி. இது முக்கியமாக தரன், இது என்ன நடக்க போகிறது, இந்த அர்ச்சுனா என்ற ஒரு விசச்செடி என்ற அந்த ஒரு வசனத்தை நான் ஏற்கனவே இவர்கள் போய் சாவைச்சேரியில இறங்குற போதே அடுத்த நாள் நான் சொல்லியிருப்பேன். இந்த மக்களுக்கு நாங்கள் எவ்வளவுதான் கருத்துக்களை சொன்னாலும் இன்றைய இளையோர்களும் இதை சரியாக புரிஞ்சு கொள்ள போறதில்லை. எங்களுடைய மக்களும் புரிஞ்சு கொள்ள போறதில்லை. இதால பாதிக்கப்பட போறது இப்படியான பெண்கள் தான். ஏனென்றால் வன்னி மண் என்பது ஒரு தமிழர்களினுடைய ஒரு வாழ்வியலிலும் ஒரு வரலாற்றிலும் ஒரு புனிதமான இடமாக பேணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்களும் கிட்டத்தட்ட 6 வருடங்கள் கடந்து செல்கிறது உங்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த மண்ணை அவமானப்படுத்த நினைப்பவர்களே எல்லாம் நிறுத்துங்கள் என்பதையும் அவர்களுக்குரிய அறிவுரையும் நாங்கள் கூறியிருப்போம். அப்ப கடந்த காலங்களில் பார்த்தீர்கள் என்றால் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய உறுப்பினர்களை அவமானப்படுத்துவதற்காக பல முனைகளிலும் இருந்து பல வேலை திட்டங்களை செய்தார்கள். அதற்குள் தான் எங்களுடைய போராளிகள், பெண் போராளிகளை அவமானப்படுத்துவது போன்று அவர்களையும் வன்னி மண்ணில் விபச்சாரம் செய்கிறார்கள் என்று ஒரு மிகவும் மக்களோடு ஒரு நெருக்கமாகி ஐக்கிய நாடுகள் சபைகளில் ஒரு பொறிமுறைக்குள் நின்று கொண்டு ஒரு மொழிபெயர்ப்பு பேராக போய் நின்று கொண்டு நிசா பீரிஸ் போன்றவர்கள் அந்த காணொலியை இந்திய இணையதளத்தில் கொடுத்திருந்தார்கள். நாங்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு இப்படி நீங்கள் பதிவிடுவது மிக பிழையான விடயம் என்பதால் உடனே அவர்கள் அதை அழித்து விட்டு அதற்கு ஒரு மரபு காணொளி, நாங்கள் இப்படி பேசிவிட்டோமே என்கின்ற ஒரு மரபு காணொளி அன்று அவர்கள் போட்டிருந்தால் இன்றைக்கு இப்படியான இந்த விசைச்செடி போன்றவர்கள் பெண்கள் மீது இப்படியான குற்றங்களை அடுக்கிக் கொள்ள மாட்டார்கள். அப்ப நான் மிக தெளிவாக எப்போதும் சொல்லுவது போன்றுதான் இந்த அர்ச்சுனா போன்ற இந்த விசைச்செடிகள் எப்படி ஒரு கிரீஸ் மனிதன் எங்களுடைய மண்ணில் நடமாடினானோ
அதே போன்று எப்படி ஒரு சிஐடியினுடைய மிக பெரும் ஒரு ஆவாக்குழு என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய மண்ணை அலங்கோலப்படுத்தியதோ, அப்ப இப்படியான விடயங்கள் போன்று இன்று அர்ச்சுனா ஒரு ஆவாக்குழு போன்று, ஒரு கிரீஸ் மனிதன் போன்று இவர்களுடைய அணி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த நாகரீகமும் கிடையாது. ஒரு மக்களோடு, ஒரு இளம் சமூகத்தோடு, ஒரு பெண்களோடு உரையாட வேண்டிய வார்த்தைகளும் அடிப்படை வாழ்வியல் ஒழுக்கங்களையும் துளைத்து நிற்கின்ற ஒரு சமூகமாக இவரை யாழ் மண்ணில் எடுத்து எங்களுடைய மக்கள் எங்களுடைய மண் மீதே சேத்தை பூசினார்கள், மக்கள் மீது. அப்ப நாங்கள் இவரை சொல்லி இருந்தோம், இவர் வருகிறார், இவரை நீங்கள் அனுப்பி வையுங்கள் கொழும்புக்கு. கொழும்பில் இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இவர்களுடைய செயல்பாடுகள் வேறு, எங்களுடைய மக்களை இன்று அவமானப்படுத்துவார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தோம். அப்ப எங்களுடைய மக்கள் இன்று பெண்கள் மீது இவர்கள் வைக்கின்ற இந்த குற்றச்சாட்டுகள் ஏன் வைக்கின்றார்கள் என்றால், இவர்களுடைய ஒழுக்கங்களை நாங்கள் முதலில் பார்த்தோம் என்றால் இது ஒரு மாபியாவாக செயல்பட போகிறது. அதாவது ஒரு வர்த்தகராக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு அவர்களிடம் பணம் பறிக்க போகின்ற ஒரு நகர்வுகளும், இப்படியான பிள்ளைகள் வருகின்ற போது அவர்களை பிரச்சாரத்திற்கும் தங்களோடு நட்பாக இருக்க வேண்டும் என்கின்ற சில விதிமுறைகளுக்கு உட்படாதவர்களை அவமானப்படுத்த வேண்டிய தேவைகளும் இவர்களுக்கு இருக்க போகிறது. இனி தொடர்ச்சியாக இதை மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இவர்களை அவர்கள் எங்கே வாழ்ந்தார்களோ கொழும்பிற்கு அங்கே அனுப்புவதுதான் அது முறையாக இருக்கும். இப்படியானவர்கள் அர்ச்சுனாவை விட்டு ஒரு இனத்தினுடைய மிக பெரும் ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கும் நாங்கள் அதை பாதுகாக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்டி இருப்போம். அப்ப எங்களுடைய மண்ணை இன்று எதற்காக அவமானப்படுத்தி கொண்டே தொடர்ச்சியாக இருக்கிறார்கள், எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களை ஏன் அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாராளுமன்றம் என்பது ஒரு இனத்தினுடைய வாழ்வியலையும் ஒரு கிராமத்தினுடைய வளர்ச்சியையும் கொண்டது. அப்ப இப்படியான இந்த கோமாளிகள் அங்கே போய் நின்று எதை பேசுகின்றார்கள் என்பதும், அங்கே அது எப்படி பதிவேற்றம் செய்யப்படுகிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் அங்கே பதிவாக்கப்படுகிறது. அப்ப எங்களினுடைய மண்ணை நாங்களே அவமானப்படுத்தி கொண்டு அதை ஒரு விவாத பொருளாக எடுத்துக்கொண்டு போகின்ற இந்த விசைச்செடி எங்களினுடைய தீர்வுக்காக அல்லது எங்களுடைய மண்ணில் இருக்கின்ற இராணுவத்தை வெளியேற்றுவதற்காக அல்லது போர்க்குற்றத்தை ஒரு மிக பெரும் ஆவணப்படுத்தலுக்குரிய விடயங்களை செய்யாமல் இந்த கோமாளித்தனமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இன்று இந்த அரசாங்கத்திற்கு என்ன தேவையோ அதை மிக இலகுவாக இவரை வைத்து அவர்கள் இந்த காய் நகர்த்தலை மேற்கொள்கின்றார்கள். பாராளுமன்றங்களில் இவருக்கு கிடைக்கின்ற நிமிடங்களையும் காலங்களையும் அந்த அரசாங்கத்துக்கு தேவை போன்று இவர்கள் பயன்படுத்தி கொள்ளுகின்றார்கள். அப்ப நீங்க கடந்த நாட்களும் பார்த்திருப்பீர்கள், தேவை இல்லாமல் முஸ்லிம் சகோதரர்களுடைய வாழ்வியலை அதற்கு கொண்டு வருவதும் அங்கே தேசிய தலைவரை இழுத்து விடுகின்றதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்ப தேசிய தலைவரை அங்கே ஒரு 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 மொழியால் ஒன்றாகி மதத்தால் பிரிந்து நிற்கின்ற இஸ்லாமியர்களை அந்த இடத்தில் அவமானப்படுத்துகின்றது போல் காட்டிக்கொண்டு தான் ஒரு தேசிய தலைவருடைய ஒரு நேசிப்பவனாக, ஒரு தமிழர்களினுடைய பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் காட்டிக்கொள்ளுகின்ற இந்த விசைச்செடி, இதற்கு பின் என்ன நடக்கிறது என்பதும் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த விசைச்செடியோடு 15 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இதை நாங்கள் பார்த்து வளர்ந்திருக்கின்றோம். அதை போன்று இதற்குரிய பதில்களை நாங்கள் அவர்களுக்கும் வழங்கி இருப்போம். அப்ப எல்லா இடங்களிலும் தேசிய தலைவரை ஏன் கொண்டு வருகின்றார்கள்? தேசிய தலைவர் அவர்களை ஒரு வியாபார பொருளாக
இன்று எல்லோரும் கையாளுகின்ற விடயங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று ஒரு சில இஸ்லாமிய சகோதரர்கள் தேசிய தலைவர் மீது அவ்வளவு அவதூறுகளை இன்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்றால், இந்த அரசாங்கம் செய்த காலம் 2-3 வாரங்களுக்குள் நடந்த இந்த கொலை சம்பவங்களை எல்லாம் மூடி மறைப்பதற்காக இவரை வைத்துக் கொண்டு ஒரு கேம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று ஐக்கிய நாடுகள் சபைகளில் நடக்கின்ற இந்த கூட்டத்தொடரை நீத்து போக செய்ய வேண்டும், தமிழர்கள் அதற்குள் இறங்கி ஒரு வேலை திட்டத்தை செய்யாதபடி குழப்ப வேண்டும், ஊடகங்களை ஒரு திருப்பு முனைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பெண்களை அவமானப்படுத்துகின்ற செயல்களை, எங்களுடைய வன்னி மண்ணை அவமானப்படுத்துகின்ற செயலையும், எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை அவமானப்படுத்துகின்ற விடயங்களிலும் இந்த குழுக்கள் இணைந்து நிற்கின்றார்கள். இவர்கள் ஒரு கிறிஸ் மனிதன் போன்று, ஒரு பாபா குழு போன்று இவர்கள் வரும்போதே நான் ஒரு குழுவாகவே பார்க்கின்றேன். எங்களுடைய இனத்திற்கு ஒரு விசச்செடியாக நான் பார்க்கின்றபடியால் தான் இந்த விசச்செடியை பிடுங்கி எறியுங்கள் என்றே இவர் வந்த உடனே நான் சொல்லி இருப்பேன். அப்ப இதிலிருந்து எங்களுடைய மண்ணை நாங்கள் எப்படி மீட்கப் போகின்றோம், அதைத்தான் நாங்கள் முதலில் பார்க்க வேண்டும். இங்கே வன்னியில் ஒரு நிர்வாகத்தை கொண்டு வர வேண்டும், ஒரு நிர்வாகத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால் அது ஊழல் சார்ந்த விடயங்களில் நாங்கள் நின்று கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்றால், இந்த ஊழலை புரிந்தவர்களும் இந்த ஊழலுக்கு பின்னிப்பவர்களும் மக்களை ஏமாற்றுவதற்காகவும் திசை மாற்றுவதற்காகவும் இந்த அரசாங்கம் இன்று பல வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அதில் ஒன்றுதான் நாங்கள் இன்று வரைக்கும் நேற்றைய மறுதினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகள் ஊடாகவும் நாங்கள் ரணிலின் விடயங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இதெல்லாம் ஏன் எம்மை சுற்றி நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய இந்த சமூகத்தை திரும்பி பார்க்காத அளவு பல பிரச்சனைகளை வடக்கிலும் கிழக்கிலும் உருவாக்க வேண்டிய தேவை இந்த விசச்செடி அர்ச்சுனா போன்ற அந்த குழுவினர்களுக்கு இருக்குது. அப்ப இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்றால், எங்கள் மக்களை திசை திருப்பதற்காக எங்கள் வன்னி மண்ணையும் எங்களுடைய வடக்கு கிழக்கு மண்ணையும் அவமானப்படுத்தி கொண்டு எங்களுடைய தலைமைத்துவத்தையும் அவமானப்படுத்துவதற்கு இப்படியான வேலை திட்டங்களை செய்ய போகின்றார்கள். இதற்கு மிக தெளிவாக இருந்து இவர்கள் நினைக்கின்றதை நீங்கள் எப்படி நடத்தி முடித்தீர்களோ, தேர்தலில் ஒரு பாராளுமன்றம் அனுப்புவதற்காக மீண்டும் அடுத்த தேர்தலிலும் அடுத்த தன்னுடைய நகர்வை நகர்த்துவதற்கு இன்றைய அரசாங்கத்தோடு இணைந்து இவர்கள் முயன்று கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் ஒரு நல்லவர்கள், தாங்கள் ஒரு உத்தமர்கள், தாங்கள் வேலை திட்டத்தை செய்கின்றோம், தாங்கள் மாவீரர்களில் பாசமுடைய நாங்கள், தாங்கள் தேசிய தலைவரில் பாசமுடைய நாங்கள் என்று இவர்கள் பாராளுமன்றங்களில் கூச்சலிடுகின்ற வார்த்தையையும் மக்கள் எதற்கு மயங்கி இவர்களுக்கு வாக்களித்தார்களோ அந்த மயங்களையும் மீண்டும் அவர்கள் நிரூபிக்கின்றார்கள். அடுத்த வருகின்ற தேர்தலில் அவர்கள் நினைத்தது போல் இந்த காயை நகர்த்தி அந்த இடத்தில் அமர்வார்களானால், உங்களை நான் மீண்டும் சொல்லுகின்றேன், யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களை உங்களை காப்பாற்றிவிட முடியாது. உங்கள் இளம் பிள்ளைகளுடைய வாழ்வியலையும் உங்களால் காப்பாற்றிவிட முடியாது. பொற்றி பொற்றி வளர்க்கின்ற பண்புகளையும் கலாச்சாரத்தையும் கொண்ட எங்களுடைய மண்ணை இன்று பெண்களை வைத்து அவமானப்படுத்துகின்ற இந்த விசைச்செடி போன்றவர்கள் ஒரு பிழை செய்தால் அதற்கு தமிழர்கள் தங்கள் உண்மையாகவே நாங்கள் வருந்துகின்றோம் என்ற மன்னிப்பை கூட கேட்டிருக்க வேண்டும். அல்லது ஒருவர் பிழை செய்கின்றார் என்றால் ஆதாரங்களை வெளியிட்டிருக்க வேண்டும். ஒரு பெண் மீது பாலியல் குற்றங்களை அடுக்குகின்ற போது அது எங்களுடைய அந்த மாவட்டத்திற்கும் அந்த இனத்திற்கும் நாம் செய்கின்ற மிக பெரும் துரோகங்களாகவே பார்க்கின்றோம். இது 2 விடயம் இருந்தது. எங்களுடைய வன்னி மண்ணில் எப்போதும் இந்தியா நகர்த்துகின்ற காய் நகர்த்தலும், அந்த அவமான சின்னத்தை தங்களுடைய நாடு போன்று எங்களுடைய மண்ணையும் அந்த விபச்சாரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையை பல பேரை வைத்து முயன்று பார்த்தார்கள். ஆனால் நாங்கள் மிக தெளிவாக இருந்து கொண்டு ஒவ்வொரு காய் நகர்த்தலையும் நகர்த்தியதால் அது மெல்லமாக அணையப்பட்டிருந்தது. இன்று இந்த கோமாளிகளை வைத்துக் கொண்டு மீண்டும் இதை எரிவதற்கு முன்னின்று கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இவரை போன்றவர்களை முதலில் களைந்தறியுங்கள்.
அதை நாங்கள் மீண்டும் சொல்லி இருந்தோம். ஒரு மண்ணும் மக்களுக்குமாக போராடி உடல்களை தியாகம் செய்தவர்களை நீங்கள் பாராளுமன்றம் அனுப்பாமல் இப்படி போன்ற கோமாளிகளை அனுப்பியதால் இவர்களுக்கு எதுவுமே புரிய போவது அல்ல. இவர்கள் ஒரு சினிமா போன்று, எப்படி தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்கள் எங்களுடைய தேசிய தலைவரை வைத்து இவ்வளவு காலமும் பிழைப்பு நடத்திவிட்டு ஒரு கிழவனுக்கு எதிராக எங்களுடைய தேசிய தலைவரை கொண்டு வந்து நிறுத்தினார்களோ அதே போன்றுதான் இங்கேயும் அது நடைபெறப் போகிறது. அதுதான் இன்று இந்த 2 நாட்களாக தேசிய தலைவர் அவர்களை எங்களுடைய இஸ்லாமியர்கள் ஒரு சிலர் மிக அவமானமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பற்றி பேசுகின்ற போது அங்கே தேசிய தலைவர் இவர் கூட்டினாரா, அல்லது நாங்கள் இந்த தேசிய தலைவரின் நிழலாகின்ற நாங்கள் இவர் எங்களினுடைய இலக்கு அல்லது எங்களுடைய அடையாளம் என்று நாங்கள் அடையாளப்படுத்தினோம் என்றால் அவர்களும் புரிந்து கொள்ளாதபடி இன்னும் எங்கள் தேசிய தலைவர் அவர்களை அவமானப்படுத்துவதற்கு இந்த விசச்செடியோடு இணைந்து நின்று கொண்டு இந்த இவரோடு நிற்கின்ற குழுவினர்கள் தாங்கள் ஒரு தேசியவாதிகள், தாங்கள் ஒரு இந்த மண்ணுக்காக பாதை காட்டுகின்றார்கள் என்ற சில பணத்துக்காக, சில பதவிக்காக எங்களுடைய இனத்தை இவர்கள் விற்றுக் கொண்டிருப்பதை உடன் நீங்கள் நிறுத்தாமல் விட்டீர்கள் என்றால், மீண்டும் நான் குறிப்பிடுகின்றேன், இன்னும் 5 ஆண்டுகளில் உங்களுடைய தேசத்தையும் உங்களுடைய இளம் பெண்களினுடைய வாழ்வியலையும் நிச்சயமாக நீங்கள் அழித்து விடுவீர்கள் என்ற சத்தியத்தோடு நிறைவு செய்கின்றேன். தரன். மிக்க நன்றி அண்ணா. இது இந்த மக்களுக்கான மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்குமென்னு நம்புகிறேன். எப்படி இந்த மக்கள் இதை உள்வாங்குறார்களோ அவ்வளோத்துக்கு எங்களை இனத்தை காக்க முடியும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.